விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரிய இப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -3 கடந்த கால நிழல்கள் உங்களை வேட்டையாட மீண்டும் வருகின்றனவா? இரவு அமைதியாக இருந்தது, ஆனால் நந்தினி மற்றும் விக்ரமின் வீட்டிற்குள் அவர்களின் மனம் எதுவும் இல்லை. நந்தினி இறுதியாக அமித்தை நிரந்தரமாக துண்டித்துவிட்டாள், மேலும் விக்ரம் அந்த இளைஞனின் அறுவை சிகிச்சைக்கு தங்கள் சொந்த பணத்தில் நிதியளிக்க துணிச்சலான முடிவை எடுத்தான். ஆனாலும் அவர்கள் இருவருக்கும் தெரியும், சவால்கள் இன்னும் முடிவடையவில்லை. ஒரு துணிச்சலான நடவடிக்கை. மறுநாள் காலை விக்ரம் மருத்துவமனைக்கு வந்து தனது முடிவை வாரியத்திடம் தெரிவித்தார். அறுவை சிகிச்சைக்கான செலவை நான் தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொள்வேன். ஊடகங்கள் இல்லை, விளம்பரம் இல்லை. ஒரு குழந்தை தனக்கு தேவையான உதவியை பெறுகிறது. தலைவர் பெருமூச்சு விடுவதற்குள் வாரிய உறுப்பினர்கள் பார்வைகளை பரிமாறிக் கொண்டனர். டாக்டர் விக்ரம், இது மிகவும் வழக்கத்திற்கு மாறானது, ஆனால் உங்கள் அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம். இந்த விதிமுறைகளின்படி நீங்கள் தொடர விரும்பினால் நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம். விக்ரமின் மீது ஒரு நிம்மதி அலை வீசியது. அவர் தனது நோயாளிக்காக போராடி வெற்றி பெற்றார், அவரது கொள்கைகளை சமரசம் செய்யாமல். நந்தினியின் எதிர்பாராத சவால். இதற்கிடையில் நந்தினியின் அலுவலகத்தில் பிரியா அவசர செய்தியுடன் விரைந்தாள். மேடம், யாரோ ஒருவர் எங்கள் நிறுவனத்தை பற்றிய தவறான நிதி அறிக்கைகளை பத்திரிகைகளுக்கு கசியவிட்டார். முதலீட்டாளர்கள் பீதியடையத் தொடங்கியுள்ளனர். நந்தினியின் வயிறு இறுக்கமடைந்தது. அமித், பிரியா தயங்கினாள். அது அவரை போல் தெரியவில்லை. இது பெரியதாக தெரிகிறது. நந்தினி ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள். அவள் தனது நிறுவனத்தை அடித்தளத்திலிருந்து கட்டியெழுப்பினாள், மேலும் ஒரு அறியப்படாத எதிரி அதை அசைக்க விடமாட்டாள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை திட்டமிடுங்கள் என்று அவள் உத்தரவிட்டாள். இதை நான் நேரடியாக கையாள்வேன். ஒரு பொது நிலைப்பாடு. அன்று மாலை செய்தியாளர்கள் முன் நின்று நந்தினி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பேசினார். எனது நிறுவனத்தை பற்றி பரவும் செய்திகள் தவறானவை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், எங்கள் முதலீட்டாளர்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை. தவறான தகவல்களை பரப்புவதற்கு பொறுப்பானவர்கள் மீது நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அவரது துணிச்சலான அறிக்கை ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியது. நந்தினி குழப்பமடைய வேண்டிய ஒருவர் அல்ல. ஒரு நிமிஷ அமைதி. அன்றிரவு விக்ரமும் நந்தினியும் தங்கள் பால்கனியில் அமர்ந்து நகர விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தனர். இன்று கடினமாக இருந்தது என்று விக்ரம் ஒப்புக்கொண்டார். நந்தினி அவன் மீது சாய்ந்தாள். ஆனால் நாங்கள் பிரியவில்லை. அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். ஏனென்றால் நாங்கள் ஒருபோதும் முறிக்க மாட்டோம். அவர்களின் காதல் மீண்டும் மீண்டும் சோதிக்கப்பட்டது, ஆனால் ஒன்றாக அவர்கள் தடுக்க முடியாதவர்களாக இருந்தனர். விக்ரமும் நந்தினியும் அன்றைய போராட்டங்களில் வெற்றி பெற்றனர், ஆனால் வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களை சோதிக்க ஒரு வழியை கொண்டிருந்தது. ஒரு அச்சுறுத்தல் வெளிப்பட்டது. மறுநாள் காலை நந்தினி தனது அலுவலகத்தில் அமர்ந்து நிதி நாசவேலை குறித்த அறிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். பிரியா தயக்கத்துடன் தட்டி உள்ளே நுழைந்தார். மேடம், எங்கள் சட்டக்குழு ஏதோ தொந்தரவாக இருப்பதைக் கண்டது. நந்தினி மேலே பார்த்தாள். என்ன அது? பிரியா மேசையில் ஒரு கோப்பை வைத்தாள். தவறான அறிக்கைகளை வெளியிட்டதற்கு பொறுப்பான நபர் அமித் இல்லையா? நந்தினியின் புருவங்கள் சுருண்டன. அப்போ யார்? பிரியா தயங்கினாள். உங்கள் முன்னாள் வணிக கூட்டாளி அர்ஜுன். நந்தினிக்குள் ஒரு குளிர்ச்சி பரவியது. பல வருடங்களாக அர்ஜுனின் பெயரை அவள் கேள்விப்பட்டதில்லை. அவன் அவளுடைய நிறுவனத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு பகுதியாக இருந்தான், ஆனால் அவனது நெறிமுறையற்ற வணிக நடைமுறைகள் காரணமாக அவர்கள் பிரிந்துவிட்டனர். இப்போது அவன் திரும்பி வந்துவிட்டான். அவன் அவளுடைய நிறுவனத்தை தாக்கிக் கொண்டிருந்தான். விக்ரம் சந்தேகங்களை எதிர்கொள்கிறார். இதற்கிடையில் மருத்துவமனையில் விக்ரம் வேறு ஒரு சவாலைச் சமாளித்துக் கொண்டிருந்தார். அந்தச் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தபோதிலும் சில மூத்த மருத்துவர்கள் மத்தியில் கிசுகிசுக்கள் கிளம்பின. டாக்டர் மீரா கவலையுடன் அவரை அணுகினார்.
விக்ரம், அறுவை சிகிச்சைக்கு நீங்களே நிதியளிக்க ஏன் இவ்வளவு தூரம் சென்றீர்கள் என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இது ஒரு தொழில்முறை முடிவு அல்ல, உணர்ச்சிபூர்வமான முடிவு என்று அவர்கள் கூறுகிறார்கள். விக்ரம் பெருமூச்சு விட்டார். அப்படியானால் ஒரு குழந்தையை ஒரு காட்சியாக மாற்றாமல் உதவுவது இப்போது ஒரு பிரச்சனையா? டாக்டர் மீரா அவரை ஒரு அனுதாப பார்வையுடன் பார்த்தார். இது எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மருத்துவர்கள் தங்கள் எதிர்பார்க்கும் பாத்திரங்களிலிருந்து விலகுவது சிலருக்கு பிடிக்காது. விக்ரம் தனது கைமுட்டிகளை பிடுங்கினார். அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆனால் அழுத்தம் அதிகரிப்பதை அவரால் உணர முடிந்தது. ஒரு புதிய போர் தொடங்குகிறது. அன்று மாலை நந்தினி அர்ஜுனின் ஈடுபாட்டை பற்றி விக்ரமிடம் கூறினார். நான் கட்டிய அனைத்தையும் அவர் அழிக்க முயற்சிக்கிறார் என்று அவள் சொன்னாள். அவர் விஷயங்களை விட்டுவிட மாட்டார் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். விக்ரம் அவள் கையை பிடித்தாள். அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். அவனுடைய அசைக்க முடியாத ஆதரவிலிருந்து அவள் பலம் பெற்று அவனை பார்த்து புன்னகைத்தாள். நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா? விக்ரம் மூச்சை வெளியேற்றினாள். அவங்க பேசட்டும். நான் சரியானதைச் செய்தேன், நான் அதை மீண்டும் செய்வேன். நந்தினி அவன் முகத்தை குலுக்கி பிடித்தாள். அதனால்தான் நான் உன்னை நேசிக்கிறேன் விக்ரம். நீ சரியானதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். அவர்கள் ஒருவரையொருவர் பிடித்து கொண்டபோது இது ஒரு புதிய புயலின் ஆரம்பம் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் அருகருகே நின்றால் எதையும் தாங்குவார்கள். விக்ரம் மற்றும் நந்தினி இருவருக்கும் இரவு அமைதியற்றதாக இருந்தது. அவர்கள் முன்பு பல போர்களைச் சந்தித்திருந்தனர், ஆனால் இந்த முறை சவால்கள் மிகவும் தனிப்பட்டதாகவும் மிகவும் தீவிரமாகவும் தோன்றின. நந்தினியின் எதிர்த்தாக்குதல். மறுநாள் காலை நந்தினி நேரத்தை வீணாக்கவில்லை. அவசர வாரிய கூட்டத்தை கூட்டினாள். உறுப்பினர்கள் கூடியதும் அவள் நிமிர்ந்து நின்றாள். அவளுடைய குரல் உறுதியானது. தவறான தகவலின் மூலத்தை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் அர்ஜுன். அறையில் மூச்சு திணறல் எதிரொலித்தது. ஒரு வாரிய உறுப்பினர், அர்ஜுனா? ஆனால் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறினார் என்று பேசினார். நந்தினி தலையசைத்தார். ஆம், ஆனால் அவர் திரும்பி வந்துவிட்டார். நாங்கள் கட்டியதை அழிக்க முயற்சிக்கிறார். அது நடக்காது. அவள் பிரியாவை நோக்கி திரும்பினாள். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகுங்கள். ஒவ்வொரு ஒப்பந்தமும், அவர் கையெழுத்திட்ட ஒவ்வொரு ஷரத்தும், நாங்கள் அதை பயன்படுத்துவோம். பிரியா தலையசைத்தார். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது மேடம். விக்ரமின் எதிர்பாராத பின்னடைவு. மருத்துவமனையில் விக்ரம் தனது சொந்த விசாரணையை எதிர்கொண்டார். அந்த கிசுகிசுக்கள் முறையான புகார்களாக மாறின. மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் கபூர் அவரை உள்ளே அழைத்தார். விக்ரம், உங்கள் அர்ப்பணிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம், ஆனால் குழந்தையின் அறுவை சிகிச்சையில் உங்கள் தனிப்பட்ட ஈடுபாடு தொழில்முறை எல்லைகளை சமரசம் செய்ததாக கவலை உள்ளது. விக்ரம் தனது தாடையை இறுக்கிக் கொண்டார். நான் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றினேன். அது இப்போது ஒரு பிரச்சனையா? டாக்டர் கபூர் பெருமூச்சு விட்டார். அது பற்றி அல்ல. சில மருத்துவர்கள் நீங்கள் நிலையானதாக இல்லாத ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கிறீர்கள் என்று நம்புகிறார்கள். உணர்ச்சிகள் உங்கள் தீர்ப்பை மறைத்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். விக்ரம் அவநம்பிக்கையுடன் தலையை ஆட்டினார். என் இதயத்தை பின்பற்றுவது என்பது உயிர்களை காப்பாற்றுவதாக இருந்தால் நான் ஒவ்வொரு முறையும் அந்த ஆபத்தை எடுப்பேன். டாக்டர் கபூர் அவரை புரிந்துகொண்ட தோற்றத்தை கொடுத்தார். ஜாக்கிரதையாக இரு விக்ரம். எல்லோரும் அதை அப்படி பார்ப்பதில்லை. வலிமையின் ஒரு கணம். அன்றிரவு விக்ரமும் நந்தினியும் ஒன்றாக அமர்ந்தனர். இருவரும் தங்கள் போர்களில் இருந்து சோர்வடைந்தனர். நந்தினி அவர் மீது சாய்ந்தாள். நாங்கள் வெவ்வேறு போர்களை நடத்துகிறோம், ஆனால் அது அப்படியே உணர்கிறது. விக்ரம் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். உலகம் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஒருவரையொருவர் புரிந்துகொள்கிறோம். அது போதும். அவள் சிரித்தாள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் ஒன்றாக நிற்கிறோம்.
இரவு ஆழமாகும்போது நாளை அதிக சவால்களை கொண்டுவரும் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கும் வரை அவர்கள் ஒருபோதும் தோற்க மாட்டார்கள். விக்ரம் மற்றும் நந்தினியின் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தது. இருவரும் தங்கள் சொந்த போராட்டங்களை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இன்னும் பெரிய புயல் நெருங்கி வருகிறது. அர்ஜுனுடன் நந்தினியின் மோதல். நந்தினி தனது அலுவலகத்தில் அமர்ந்து காத்திருந்தார். அவள் அர்ஜுனுக்கு ஒரு சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தாள். இப்போது அவன் ஒரு சந்திப்பை கோரியிருந்தான். அவனுடைய தந்திரோபாயங்கள் அவளுக்கு தெரியும். அவன் கையாள முயற்சிப்பான், மிரட்ட முயற்சிப்பான். ஆனால் அவள் தயாராக இருந்தாள். கதவு திறந்தது. அர்ஜுன் ஒரு அடக்கமான புன்னகையுடன் உள்ளே நுழைந்தான். நந்தினி. நீண்ட காலமாகிவிட்டது. அவள் குளிர்ச்சியாக இருந்தாள். போதுமான நேரம் இல்லை. அர்ஜுன் சிரித்தாள். நேரடியாகவே விஷயத்திற்கு. இல்லையா? நீ எப்போதும் இரக்கமற்றவள். நந்தினி தன் கைகளை மடக்கினாள். நீ எப்போதும் என்னை குறைத்து மதிப்பிட்டாய். உனக்கு என்ன வேண்டும்? அர்ஜுன் முன்னோக்கி சாய்ந்தான். சட்ட நடவடிக்கையை கைவிடு. அதற்கு பதிலாக ஒரு ஒப்பந்தம் செய்வோம். நந்தினி கேலி செய்தாள். ஒரு ஒப்பந்தம்? என் நிறுவனத்தை அழிக்க முயற்சித்த பிறகு? அர்ஜுன் சிரித்தான். உனக்கும் எனக்கும் தெரியும் நந்தினி, நீ எளிதில் பயப்படுவதில்லை. ஆனால் எனக்கு இப்போது தொடர்புகள் உள்ளன, சக்திவாய்ந்தவர்கள். நீ என்னுடன் சண்டையிடு, விஷயங்கள் குழப்பமாகிவிடும். நந்தினி அவன் பார்வையை அசைக்காமல் எதிர்கொண்டாள். அப்போ அவங்களை குழப்பமாக விடு. ஏனென்றால் நான் துரோகிகளுடன் ஒப்பந்தம் செய்வதில்லை. அர்ஜுனின் புன்னகை மங்கியது. நீ இதற்கு வருத்தப்படுவாய். அவள் எழுந்தாள். இல்லை அர்ஜுன். நீ செய்வாய். விக்ரமின் நீதிக்கான போராட்டம். இதற்கிடையில் விக்ரம் மருத்துவமனையில் டாக்டர் மீராவை சந்தித்தார். குழந்தையின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் என் தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்க விரும்புகிறார்களா என்று அவர் விரக்தியுடன் கேட்டார். டாக்டர் மீரா பெருமூச்சு விட்டார். சில மூத்த மருத்துவர்கள் விசாரணைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர். உங்கள் தனிப்பட்ட ஈடுபாடு நெறிமுறை எல்லைகளை தாண்டிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். விக்ரம் தலையை ஆட்டினார். அப்போ ஒரு உயிரை காப்பாற்றுவது இப்போது ஒரு குற்றம்? மீரா அவன் தோளில் கை வைத்தாள். நீ செய்தது சரிதான் விக்ரம். ஆனால் இந்த அமைப்பு எப்போதும் சரியானதை செய்வதில்லை. தயாராக இரு. விக்ரம் தன் கைமுட்டிகளை பற்றிக் கொண்டான். அவன் பின்வாங்க போவதில்லை. உலகத்திற்கு எதிராக ஒன்றாக. அன்றிரவு விக்ரம் வீடு திரும்பியபோது நந்தினி சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். கடினமான நாள் என்று கேட்டான். அவளைச் சுற்றி ஒரு கையை போர்த்தி கொண்டான். அவள் அவன் மீது சாய்ந்தாள். அர்ஜுன் என்னை மிரட்டினான். விக்ரம் பதற்றமடைந்தான். என்ன? அவள் லேசாக சிரித்தாள். எனக்கு பயமில்லை விக்ரம். ஆனால் அவன் எளிதில் நிறுத்த மாட்டான். விக்ரம் அவள் முகத்தை கவ்வினான். நாமும் பயப்பட மாட்டோம். அவள் தலையசைத்தாள். நீங்களா? மருத்துவமனையா? அவன் பெருமூச்சு விட்டான். அவர்கள் என் தேர்வுகளை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். ஆனால் நான் சண்டையிடுவேன். அவள் அவன் கையை அழுத்தினாள். அப்போ நாம சேர்ந்து சண்டையிடுவோம். இரவு நீண்டு கொண்டே இருந்தபோது அவர்களுக்கு தெரியும், அடுத்து என்ன வந்தாலும் அதை அவர்கள் அருகருகே எதிர்கொள்வார்கள். விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரிய இப்படுத்தும் வயது இடைவெளி காதல் சீசன் -2 அத்தியாயம் -4 தொடரும்.